ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவும் ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கக்கூடியவரே, இந்த நாளிலே நாங்கள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை எங்களுக்கு ஆஸ்வதித்தாங்க. எதை கற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கின்றீரோ அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு உமது கிருபை தாங்கட்டும். எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அக்காமாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீ பாதுகாத்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஏற்கனவே நீங்க மத்திய எழுதின சுவிசேஷத்துல 28 அதிகாரத்திலிருந்து பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் எழுதி நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க. அதனால உங்களுக்கு நாங்க சர்டிஃபிகேட் அனுப்பியிருக்கோம். நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு சொன்னால், சர்டிஃபிகேட் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு தகவல் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைப்பதற்கு ஏற்பாடு பண்ணுறோம். மறந்துடாதீங்க, சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க எழுதுனவங்க. ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கும் நம்ம ஒரு நியூ சண்டே, ஒரு புது காரியங்களே நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாமா? உங்க கண்ணை முடிக்க, உங்க கைகளை குப்பிக்க, தலைகளை தாழ்த்திக்க, முழங்கார் படிட்டு கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இன்னைக்கு நாங்க படிக்கக்கூடிய பாட்டு, வசனம், வேத பாடம் எல்லாவற்றையும் எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்க. எங்களோட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஆக்ஷன் சாங் பாட போறோம். ஆக்ஷன் சாங் பாடணும்னா என்ன செய்யணும்? ரெடி, 1 2 3 ரெடி செட் கோ அப்படின்னு நான் சொன்னோன்னே நீங்க எழுந்து நிக்க போறீங்க. ஓகே, ட்ரை பண்ணலாமா? ரெடி செட் கோ அப்படி சொன்னோன்னே எழுந்து நிக்கணும். இப்ப எழுந்து நிக்க கூடாது. நான் என்ன சொல்லுவேன்? நான் ரெடி செட் கோ அப்படின்னு சொன்னோன்னே நீங்க எழுந்து நிக்கணும். ரெடியா இருக்கீங்களா? ட்ரை பண்ணலாமா? ஓகே, ரெடி செட் கோ அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? சொன்னோன்னே நீங்க எழுந்து நிக்கணும். இப்ப உட்காந்துக்கோ, இப்ப எழுந்து நிக்க கூடாது. ஓகே, நான் என்ன சொல்லுவேன்? ரெடி செட் கோ. வெரி குட். ஓகே, சரி, இப்ப நம்ம போய் பாட்டு பாடிட்டு வரலாம். பாட்டு நல்லா இருந்துச்சா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாம் உட்காந்துக்கங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும். மனப்பாட வசனம் படிக்கணும்னா உங்களுடைய பைபிள் நீங்க எடுத்துக்கணும். இப்போ நான் எந்த புக் அப்படிங்கறத நான் அக்கா சொல்லுவேன். நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ். நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்? ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஓகே, சோ இப்போ எந்த கை? இந்த கை. இப்போ நான் அதை விரிக்கிறேன். எடுத்த உடனே சாம்ஸ்க்கு அப்புறம் வரும், பிரசங்கிக்கு இந்த பக்கம் வரும். சரிங்களா? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Proverbs chapter 11 verse 17. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். ஓகே, இப்போ நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். நீதிமொழிகள் 11:17. ஓகே, சரி,
இப்போ என்ன நடக்குது இன்னைக்கு? நம்ம டி அப்படிங்கிற ஒரு பேட்ச் போட்டு வந்திருக்கோம். அதான் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களே. தாவீதும் சவுலும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஜாலியா அவங்கவுங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே. என்ன நடக்க போகுது? எதுக்கு திருப்பியும் அந்த கடூரன்றது வருது? நம்ம ஆல்ரெடி இந்த வசனம் படிச்சிருக்கோம். படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோமே. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்னா வேத பாடம் கவனிச்சுட்டு வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பைபிள்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி தொடர்ந்து நிறைய வாரமா பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ போன வாரத்துல ஒரு அழகான ஒரு காம்ப்ரமைஸ் ஆச்சு. அதாவது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவங்க இனிமேல் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சேர்ந்துட்டாங்க. யார் அந்த 2 பேர்? போன வாரம் பார்த்தோம். இங்க கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு க்ளூ வேணா தருவா? அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு ராஜா. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒன்னு சவுல் ராஜா, கிங் சால். ரெண்டாவது யாரு? தாவீது, டேவிட். இவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்கல்ல. அதுவும் முக்கியமா சவுல் ராஜா தாவீதை எப்படியாவது பிடிச்சு அவனை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சார் தெரியும்ல. அப்படி இருந்த பெரிய பகை கடைசியில் என்ன ஆச்சு? 2 பேரும் சரி ஓகேன்னு ஒரு ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆனதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ நான் என்ன சொன்னேன்னு போன வாரம் ஞாபகம் இருக்கா? தாவீதும் இவரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்பனா எல்லா பிரச்சனையும் ராஜாக்கு முடிஞ்சிருச்சா என்ன? அதுதான் இல்ல. இப்ப என்ன நடக்குதுன்னா, பிலிஸ்டைன்ஸ் படை வந்து இஸ்ரேல் படையோட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக வராங்க. ஏன்னா அவங்க ஊரை இவங்க அபகரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வராங்க. அப்போ இஸ்ரேல் ராஜா யாரு? கிங் சவுல் தானே. அப்ப அவர் என்ன பண்ணணும்? எப்படியாவது ஒரு நாடை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்ப அவர் வந்து போருக்கு போகணும். அதே தான் நடந்துச்சு. இப்ப போருக்காக போயிட்டு இருக்கும்போது மவுண்ட் கில்போவா அப்படின்ற மலையில அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. இங்க சவுல் ராஜாவும் சண்டை போட்டுட்டு இருக்காரு பயங்கரமா. அவரும் அவர் கூட வந்து எப்பவுமே இந்த மாதிரி ராஜாலாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட யார் தெரியுமா இருப்பா? அவருக்கு கத்தி, அவரோட அந்த போ, அந்த ஏரோ, அந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆர்ம்ஸ் பேரர் போவார். ஆர்ம்ஸ் பேரர்னா அவர் பிடிக்கிற அந்த ஆயுதத்தை பிடிக்கிற ஒருத்தர் ராஜாவோட கூடவே போவார். இப்படி இவங்க சண்டை போட்டுட்டே வரும்போது ஒரு கட்டத்துல அந்த பிலிஸ்டைன்ஸ் வந்து பெரிய பெரிய அந்த போ அண்ட் ஏரோ வச்சு அந்த வில்லெல்லாம் போடும்போது என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சவுல் ராஜா மேல பட்டுருச்சு. அவருக்கு ஒரே காயமாயிட்டு இருக்கு, ரத்தம்லாம் கொட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, அந்த பக்கத்து தேசத்துல அந்த சண்டை போடுற ஊருக்கிட்ட நான் வந்து அடிபட்டு சாத்தேன்னா என்ன, எனக்கு பேர் என்ன ஆகும்? நான் ஒரு பெரிய ராஜா, இப்படியா என்னோட சாவு இருக்கணும்? ஆஹாஹா, நான் வந்து எந்த காலத்துலயும் சரி, எந்த நேரத்துலயும் சரி, அந்த எதிரியை கிட்ட எப்பவுமே நான் சாகக்கூடாது. நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுல் ராஜா யோசிக்கும் போது, சரி இதுக்கு மேல என்னால என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. என்னை சுத்தி வர இருக்கிற என்னோட அனைத்து வீரர்களும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. என்னை காப்பாத்துறதுக்கும் யாரும் இல்லை. இதே மாதிரி நான் ஓடி திருப்பி என் ஊருக்கு போனேன்னா எனக்கு அதை விட பெரிய வெக்கக்கேடு எதுவுமே இல்லை. அப்போ என் உயிரை நானே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் ராஜா முடிவு பண்றாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, அந்த ஆர்ம்ஸ் பேரர் சொன்ன தெரியுமா, ஆயுதக்காரர், அவர்கிட்ட கேட்குறாராம், எப்பா நீ வந்து உன்கிட்ட இருக்கிற அந்த பட்டயத்தை எடுத்து என்னை கொன்னுடு. ஏன்னா அட்லீஸ்ட்டு என் ஊருக்காரன் கிட்ட தான் நான் மறிச்சேன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கட்டும், எதிரி கிட்ட நான் செத்தேன்ற பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஐயோ ராஜா, நீங்க எனக்கு ராஜா, எனக்கு சோறு போத்த தெய்வமாச்சு நீங்க. உங்களை எப்படி நான் கொலை பண்ண முடியும்? உங்களை எப்படி நான் இப்படி செய்ய முடியும்? என்னால முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்ட ராஜா, ஆஹா, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். ஆனா அதே நேரத்துல நான் எதிரிக்கிட்டையும் நான் சாக மாட்டேன். சரி நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவரோட பட்டயத்தை எடுத்து கீழே வச்சிடுறாரு. கீழே வச்சுட்டு அந்த பட்டயத்து மேல அவரு டொம்முன்னு கீழே விழுந்துடுறாரு. விழுந்து அவரோட உயிரையே அவரு மறிச்சுக்கிறாரு. இதை பார்த்து அந்த ஆயுதக்காரர் என்ன பண்றாருன்னா, அஷுஷோ, ராஜா அவரோட பத்தயத்துல அவரே செத்துட்டாரு. இப்படி இருக்கும்போது நான் மட்டும் என் ஊருக்கு போனேன்னா என்னை என்ன சொல்லுவாங்க? ராஜாவை பாதுகாக்கிறது என்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்றாருன்னா, ராஜா மாதிரியே அவரும் அந்த பட்டயத்தை போட்டு அவரும் அது மேல விழுந்து அவரும் மறிச்சிடுறாரு ராஜா பக்கத்திலே. அப்போ என்ன நடக்குது? சவுல் ராஜா மரித்தாரு. எப்படி மரித்தாரு? அவரே அவர் உயிரை எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒரு காலமும் எதிரி கையில மாட்டிக்கவே கூடாதுன்னு. இந்த முடிவுக்கு எப்ப வந்தாரு? ஏன்னா அவர் கூட வந்த வீரர்கள்லாம் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவர் கூட வந்து அவரோட 3 பிள்ளைகள், அவரோட 3 சன்ஸும் அவரோட அந்த போர்ல இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ராஜாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, சரி இனிமேந்து என் உயிருக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது, அதனால
நானே என் உயிரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு சவுல் ராஜா அவர் உயிரை எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கூட போன அந்த ஆர்ம்ஸ் பேரர் இருக்கார்ல, அவரும் இறந்து போயிடுறாரு. அப்போ நம்ம இந்த வாரம் பார்க்க போற கதையில ஒரு சோகமான எண்டிங், சேட் எண்டிங். ஏன்னா சவுல் ராஜா மரித்து போயிடுறார். இப்ப சவுல் ராஜா மரித்து போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? பிலிஸ்டியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி ஜெயிச்ச நாடு என்ன பண்ணும்? அடுத்த நாடை எப்படியாவது ஆக்கிரமிக்க வரும்ல. அவங்க ராஜாவே போயிட்டாரு. அப்ப அந்த மக்களோட நிலைமை என்ன ஆகும்? அதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? பாய் குட்டீஸ், என்ன நடந்துச்சு? டி ஃபார் டெத் இல்லையா? டி ஃபார் டெத். யார் இறந்து போனது? சவுல் இறந்து போயிட்டாங்க. சவுல் இறந்து போயிட்டாங்க. இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா? தாவீது அப்படிங்கிற ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்காக அவர் எல்லா இடமும் போனாரு. எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டாரு. எல்லா இடத்துலயும் அவர் ஒரு மாதிரியாக ஒரு வெறி பிடிச்சவர் போல இருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? டி ஃபார் டெத். சவுல் மரித்து போனாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சோம் இல்லையா? தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். சவுல் செய்த காரியம் என்ன? அவர் பண்ண முதல் தவறு கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனாரு. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? இனி நீ ராஜாவா இருக்க மாட்டேன், இனி நான் தாவீதா ராஜாவா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் அபிஷேகம் பண்ணது சவுலுக்கு என்ன கொண்டு வந்துச்சு? பொறாமையை கொண்டு வந்தது. அன்பு குட்டி, தம்பி, தங்கச்சி, முதல்ல நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாம காரியம் ஏதாவது செஞ்சிருந்தோம்னா முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், சில தப்பு நான் தெரிஞ்சே பண்றேன் இல்லையா, நான் துணிகரமா தெரிஞ்சே பண்றேன், மன்னிச்சிருங்க ஏசப்பா. உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா நான் நடக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க, எனக்கு பலன் கொடுங்க. என்னால முடியல, ஆனா நீங்க எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கலாம். ரெண்டாவது காரியம், நம்ம பொறாம படக்கூடாது. அக்கா திருப்பி 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 நான் சண்டே கிளாஸ்ல இதே காரியங்களை தான் சொல்றேன். உன் கூட இருக்கிறவங்கள பார்த்து, உன் கிளாஸ்ல இருக்கவங்கள பார்த்து, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள பார்த்து என்னைக்குமே நம்ம செய்யக்கூடாத ஒரு காரியம் பொறாமப்படுறது. பொறாமைன்ற ஒரு காரியம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா அது எப்பேற்பட்ட லெவலுக்கும் நம்மளை கொண்டு போய்விடும். சரியா? கைகளை குப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்திக்க நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீங்க எங்களோட இருக்கீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. நான் உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா சில நேரங்கள்ல நான் தெரிஞ்சே தப்பு பண்றேன், என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் என் கூட இருக்கிறவங்களே, என்னுடைய ஸ்கூல்ல படிக்கிறவங்க, என் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க யாருமே நான் பொறாமப்படாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவிட்டி செக்ஷனுக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்டிவிட்டி செக்ஷன் இப்ப எல்லாருக்குமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு நம்ம பண்ணலாம். ஓகே, முதல்ல இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சார்ட்ல என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரீ வரைஞ்சுக்க போறீங்க. எல்லாருக்கும் ட்ரீ வரைய தெரியும்ல? எல்லாரும் சூப்பரா ட்ரீ வரைவீங்களா? ட்ரீ மேல என்ன கலர் இருக்கும், கீழே என்ன கலர் இருக்கும்? மேல பிரவுன் கலர் இருக்கும், கீழே கிரீன் கலர் இருக்கும். கரெக்டா? தப்பா? அப்ப எப்படி வரும்? மேல ப்ளூ கலரா, மேல ரெட் கலர் இல்லையா, மேல கிரீன் கலர், கீழே பிரவுன் கலர். ட்ரீ இப்படிதான் இருக்கும் இல்லையா? சரி, இந்த மாதிரி ஒரு அழகா ஒரு ட்ரீ வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிளாக் கலர்ல நான் ஒரு 3 இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகே, சரி. இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் இதுல எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? RIP அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா? நீங்க உங்களுடைய பெரியவங்களுடைய கல்லறைகளுக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போகும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல எழுதியிருப்பாங்க RIP, ரெஸ்ட் இன் பீஸ், கல்லறைகள்ல பண்றது. இப்ப நாங்க என்ன எழுதியிருக்கேன்? சவுல் இல்லையா? சவுல் மரித்து போயிட்டாங்க. இப்ப சவுல் மரித்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரை யாபேஸ் அப்படின்ற பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு ஊருக்கு அவர் எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கிற தோப்புல மறைச்சாங்க. தோப்புனா என்ன தெரியுமா? நிறைய மரங்கள் இருக்கிறது தோப்பு இல்லையா? நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய ஆல் ட்ரீஸ் அப்படியே ஃபுல்லா இருக்கும், அதுதான் தோப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவரை புதைச்சாங்க. இப்போ நம்ம அதுதான் பண்ண போறோம். யாபேஸ் தோப்பு, யாபேஸ் தோப்புன்னு நான் எழுதியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் சவுல வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட யார் மரிச்சாங்க தெரியுமா? சவுலும் அவர் கூட இருக்கிற 3 பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் 1 2 3 3 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 3 பிள்ளைங்களும் மரித்து போனாங்க. அதனால நான் 3 காப்பீஸ் திருப்பி பண்ணிருக்கேன். இப்ப இதுல என்ன பண்ணலாம்னா, இப்ப இதை நம்ம ஒட்ட போறோம். சோ ஃபர்ஸ்ட் சவுலுடைய ஒரு மகன் பேரு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னது? தாவீதுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல அவரு, உங்களுக்கு கூட தெரியுமே, அவர் பேர் என்ன? ஜோனத்தான். ஓகே, யோனத்தான். இப்ப யோனத்தானும் மரிச்சு போயிட்டாங்க. இப்ப அவரும் இங்க ஒட்டலாமா? அவரையும் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த இடத்துல புதைச்சிட்டாங்க. எந்த இடத்துல புதைச்சாங்க?
யாபேஸ் தோப்பு. தோப்புனா என்ன? ஒரு மரம் இருக்குதுல, நிறைய மரங்கள் இருக்கிறது தோப்புகள். அப்ப யாபேஸ் தோப்புல சவுல புதைச்சிட்டாங்க. அப்புறம் அவருடைய மகன் யோனத்தான். அவருக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள் நான் சொன்னேன்? 3 பிள்ளைங்க இல்லையா? அப்ப சவுல் அவரை வச்சாச்சு, யோனத்தான். அடுத்த ஒரு பிள்ளை பேர் நான் சொல்லட்டுமா? தெரியுமா உங்களுக்கு? கத்துக்கங்க. இன்னைக்கு இந்த ஆக்டிவிட்டி ஏன் பண்றோம்னா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பண்றோம். இத பண்ணி நீங்க கத்துக்கோங்க. அபினதாப். ஓகே, அடுத்த ஒரு கல்றைய நம்ம ஒட்டுறோம். அவர் பேர் என்ன? அபினதாப். ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே, அபினதாப். இன்னொரு ஒரு மகன் இருந்தாங்கல்ல அவருக்கு. இப்போ மொத்தம் 3 மகன் தானே நம்ம சொன்னோம். இப்ப இங்க எத்தனை மகன் வந்திருக்காங்க? சவுல் இருக்காரு, ஜோனத்தான் இருக்காரு, அபினதாப் இருக்காங்க. 2 பிள்ளை. இப்ப 3வது பிள்ளை யாருன்னு பாத்தீங்கன்னா மல்கிசூதா. மல்கிசூதா இப்ப வந்துச்சா? சவுல் அவருடைய 3 பிள்ளைகள். சவுல் அவருடைய 3 பிள்ளைகள் யோனத்தான், அபினதாப், மல்கிசூதா 3 பேரும் அங்க புதைச்சிட்டாங்க. அவங்கள மரித்தாங்க, அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க. சரியா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது சவுல் மரித்து போயிட்டாரு. அடுத்தது என்னென்ன நடக்குது அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி அடுத்த வாரம் என்ன பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அடுத்த வாரம் இப்படி இருந்தா என்னது? சேட் ஃபேஸ் இல்லையா? சோ இந்த மாதிரி சேட் ஃபேஸ் வரைஞ்சி உங்க பேர் எழுதி நீங்க கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் உங்க எல்லாரையும் பார்க்கறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். போன வாரம் யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். யோசுவா எத்தனை பேரை, எத்தனை வேவுக்காரரை அனுப்பினார்? 2 என்பது சரியான விட. சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்த பெண் பெயர் என்ன? ராகாப் என்பது சரியான விட. எமோரியருடைய 2 ராஜாக்கள் பேர் என்ன? சீகோன், ஓகு என்பது சரியான விடை. வேவுக்காரரை எத்தனை நாள் ஒளிந்திருக்கும்படி சொன்னாள்? 3 நாள் என்பது சரியான விட. ஜன்னலில் எந்த நூல் கட்டப்பட வேண்டும்? சிவப்பு என்பது சரியான விட. இந்த 5 கேள்விக்கு பதில் எழுதி பேட்ச் படம் குத்தி மெமரி வேர்ஸ் வீடியோ அனுப்பின பிள்ளைகளுடைய பேர்களை அப்போ ஆல்பபெட் ஆர்டரில் நாங்கள் வாசிக்கிறோம். உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. ஆட்லின் ஜூனியா எஸ்தர் கோயம்புத்தூர், ஆனி சொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஏனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவல் ராஜ் விஜே திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜெஷ்ரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷுவா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னர் ஹே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் ஐஆர் திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டூர், சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி. போன வாரம் பூச்சி வண்டு பேட்ச் குத்தி அனுப்ப சொல்லியிருந்தோம். சில பேர்லாம் அழகாக அந்த வண்டுக்கு கலர்லாம் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. இப்போது பேட்ஜி அனுப்பின பிள்ளைகளுடைய படங்கள் வரும், உங்கள் படமும் வரும், கவனமாக பாருங்கள். வாரம் யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். சித்தீமிலிருந்து பிரயாணம் செய்து எந்த இடத்துக்கு வந்தார்கள்? சித்தீமிலிருந்து பிரயாணம் செய்து எந்த இடத்துக்கு வந்தார்கள்? 2வது கேள்வி, ஜனங்களுக்கும்
உடன்படிக்கை பெட்டிக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்க வேண்டும்? ஜனங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி, எத்தனை நாட்டு ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக கர்த்தர் துரத்தி விடுவார் என்று யோசுவா கூறினார்? எத்தனை நாட்டு ஜனங்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கர்த்தர் துரத்தி விடுவார் என்று யோசுவா கூறினார்? நான்காவது கேள்வி, ஆதாம் ஊர் வரைக்கும் எது குவியலாக குவிந்தது? ஆதாம் ஊர் வரைக்கும் எது குவியலாக குவிந்தது? ஆசாரியர்கள் எதன் நடுவே கால் ஊன்றி நின்றார்கள்? ஐந்தாவது கேள்வி, ஆசாரியர்கள் எதன் நடுவே கால் ஊன்றி நின்றார்கள்? இந்த 5 கேள்விக்கு பதில் எழுதி மெமரிவர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க, செவ்வாய்க்கிழமை தான் கடைசி நாள். நான் திரும்ப சொல்றேன், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஒழுங்கா கேள்வி பதில் அனுப்புனவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் அனுப்பியிருக்கோம். கிடைக்காதவங்க அந்த சர்டிஃபிகேட்டை எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க, அனுப்பி வைக்கிறோம். எனக்கு பர்த்டே வருது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் 23ஆம் தேதி ஜூன் மாதத்துலேருந்து 29ஆம் தேதி ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்தா, 23 ஜூன்லேருந்து 29 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்தா, உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். என்னைக்குள்ளே அனுப்பணும்? செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். எந்த நம்பருக்கு அனுப்பணும்? 9841250070 அனுப்பணும். மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை ஆஸ்வதித்ததுக்காக நன்றி செலுத்தும். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். விசேஷமாக இந்த சீதோஷ நிலை மாற்றத்திலே எந்த விதமான பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படாதபடி ஆண்டவராக நிதாமை கல்வியினுடைய ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்து வைத்து வழி நடத்தணுமா நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.